முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், உங்களோட கேம் எண்ட் ஆயிடுச்சு. உங்களோட கேம் எல்லாமே எண்ட் ஆகுற அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கிறோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எல்லாம் தாண்டி அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல உங்க கேம் எண்ட் ஆகுற அந்த சுச்சுவேஷனுக்கு யாரோட கேம் எண்ட் ஆக போகுது, என்ன கேம் எண்ட் ஆக போகுது, உங்களோட கேமை நீங்க ஃபைனல்ல எண்ட் ஆகும் போது வின்னரா முடிக்கிறீங்களா இல்ல தோல்வியோட முடிக்கிறீங்களா அப்படின்ற மிகப்பெரிய சவாலான விஷயங்களோட தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போறோம். இந்த வீடியோ ஒவ்வொரு 10th ஸ்டூடெண்ட்டும் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோ மிஸ் பண்ணனா உன்னுடைய 480ன்ற கனவை நீ மிஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். கடைசி இருக்கக்கூடிய அந்த 800 ஹவர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இந்த 800 ஹவர்ஸ நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதுதான் உங்க வாழ்க்கையில அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதே தீர்மானிக்கக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி டைவர்ட் ஆக போகுங்க அந்த இம்பார்ட்டன்டான லாஸ்ட் 800 ஹவர்ஸ். இந்த 800 ஹவர்ஸ்ல படிச்சாலும் சாதிக்க முடியுமான்னு கேட்டா கட்டாயமா சாதிக்க முடியும். அது எப்படி அந்த சாதனையை செய்து முடிப்பது, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, அதுக்கு என்னவான ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்ன்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. தயவு செய்து சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு லென்த்தான லாங்கான வீடியோ இது clear explanation for 10 students for all subject. ஓகேவா, 5 சப்ஜெக்டையுமே எப்படி நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க, எப்படி இம்பார்ட்டன்ஸை கேதர் பண்ண போறீங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, ஆன்சர் ஷீட்ல எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்கன்னு A to Z எல்லாத்தையும் ஒரே வீடியோல கிளியர் எக்ஸ்பிளைன் கொடுக்க போறேன். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போற முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்டான ஒர்க், நம்மளுடைய சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா எங்களுக்கு அது மோட்டிவேஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆன போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகாம இருக்கிறது, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அப்பைக்கப்ப கிடைக்க போகுது. லாஸ்ட் 800 ஹவர்ஸ் என்ன பண்ணலாம், ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கடைசியில இந்த கேம் முடிய போதுல ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு தானே, ஒவ்வொரு கிரிட்டீரியாவை தாண்டி வந்தாச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுனா நம்மளுடைய மார்க் ஹையா போகுது. பாஸ்ன்றது சாதாரண விஷயம் தான். சப்ஜெக்ட்ல பாஸ் பண்றது, அந்த பாஸை கடந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் எவ்வளவு மார்க் எடுக்க போறோம், அந்த மார்க் ஒரு டோட்டல எந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ண போகுது. 400 எடுக்க போறியா இல்ல 350 எடுக்க போறீங்களா, இல்ல 450யா இல்ல 480யா 490யா இல்ல 500 அவுட் ஆஃப் 500 எடுத்து ஒரு வரலாற்று சாதனை படைக்க போறீங்களான்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படிப்பட்டதான ஒரு ரவுண்ட் சர்க்கிள் தான் நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். இதுல 5 சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறது மிகப்பெரிய சவாலான விஷயம். முடிஞ்சு போச்சான்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. 210 நாள் ஒர்க்கிங் டேஸ் எல்லாத்தையும் சூப்பரா வேஸ்ட் ஆகிட்டு நம்ம குவார்டர்லியே முடிச்சாச்சு, ஆஃபர்லியே முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சாச்சு, கிட்டத்தட்ட செகண்ட் ரிவிஷனும் கம்ப்ளீட் ஆக போற அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல நிக்கிறோம். இந்த ஸ்டேஜ்லயுமே ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். இந்த லாஸ்ட் 800 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 35 நாட்கள். இந்த 35 நாட்களை நீங்க சரியா கையாளும் பட்சத்துல உங்களால 480 பிளஸ் சாதாரணமான விஷயம் என்னை கேட்கலாம், கண்டிப்பா முடியும். எப்படி நீங்க சொல்றீங்க சார் அப்படின்னு ஒரு டவுட் வரல எல்லாருமே. நான் ஆஃபர்லயே 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்கு, 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்கு சார், என்னால இந்த 35 நாள்ல 480 பிளஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். 10th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய அந்த சிலபஸ், அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு எவ்வளவு லெசன்ஸ் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். முதல்ல தமிழ்ல நீங்க பார்க்கும்போது சரியா உங்களுக்கு 7 இயல் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 யூனிட் இருக்கு. அப்புறம் மேத்ஸ் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 சாப்டர்ஸ் இருக்கு. அப்புறம் சயின்ஸ் பார்க்கும்போது 23 லெசன், கம்ப்யூட்டர் சயின்ஸோட சேர்த்து சொல்றேன் நானு. சோசியல் நீங்க பார்க்கும்போது 27 லெசன். இதுதான் உங்களுடைய சிலபஸ் ஃபார் 10th. ஓகேவா, இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லயுமே இருக்கக்கூடிய லெசன்ஸ் இதுதான். இதுல ரொம்ப கம்மியான லெசன்ஸ் எதுக்கு இருக்கு, தமிழுக்கு இங்கிலீஷ் நீங்க பார்க்கலாம். அப்புறம் மேத்ஸ் 8 சாப்டர் பார்க்கறது கம்மியா இருக்கும். பட் ஆனா ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயுமே உங்களுக்கு எக்ஸசைஸ் தனித்தனியா பிரியும், எக்ஸாம்பிள் தனித்தனியா பிரியும். ஓகேவா, தமிழ் இங்கிலீஷும் சேம் போத் ஆஃப் யூ அப்படிதான். ஓகேவா, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஒரு இயல். ஆனா அந்த இயலுக்குள்ள என்ன இருக்கும், உரைநடை இருக்கும், மனப்பாட வாழ்த்து பகுதிகள் இருக்கும்,
கதை இருக்கும், கிராமர் செக்ஷன் இருக்கும், சேம் இங்கிலீஷ்க்கும் அதே தான். ஓகேவா? ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி, கிராமட்டிக் செக்ஷன் தனித்தனியா புரியும். மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சாப்டர் வைஸா பிரிய போதும். ஓகேவா? சயின்ஸ் உங்களுக்கு பிசிக்ஸ் பார்ட், கெமிஸ்ட்ரி பார்ட், பயாலஜி பார்ட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஒரு லெசன் கிடையாது. சோசியல் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, மொத்தம் 27 லெசன்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு லெசனும் அணி அணியாக பிரிகிறது. இந்த பெரிய லெசன்ஸ் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணி இந்த ஜஸ்ட் இருக்கக்கூடிய 800 ஹவர்ஸ்ல நம்மளால பிரிச்சு படிக்க முடியும்ன்றத நம்ம இப்ப ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லென்த்தான வீடியோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த பிளானை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் கேம், இந்த என் கேம்ல உங்களால வின்னரா முடிக்க முடியும். அதுல மாற்றக்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து நம்ம போறோம். தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 சாப்டர் இருக்கு. நான் முதலே சொல்றேன். இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் அவ்வளவு பெரிய சவாலான விஷயம் கிடையாது. பட் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ் வந்து ஒரு சவாலான விஷயமா இருக்கு. தமிழ்ல பாஸ் ஆவறதே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதை பத்தி நிறைய பேர் பயப்படுறீங்க. அங்க ஒரு விஷயமே கிடையாது. 8 மார்க் செக்ஷன் மொத்தம் நம்ம 3 8 மார்க் தமிழ்ல அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு 2 3 மார்க்கா மொத்தம் 3 செக்ஷன் 3 மார்க் இருக்கு. ஒரு 5 2 மார்க், ஒரு 4 2 மார்க், ஒரு 15 1 மார்க். இவ்வளவுதான் தமிழோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இந்த 8 மார்க் கேட்டோன்னு எல்லாருக்கும் பயம் வரும். 7 யூனிட்ல இருக்க கதையும் படிக்கணுமா? ஒரு புக் பேக்ல இருக்கிற நெடுவினாக்கள் ஃபார் உரைநடை, ஃபார் செய்யுள் அப்படின்னு கனெக்ட் பண்ணா எக்கச்சக்கமா வருதா? ஜெனரல் கட்டுரை, பொது கட்டுரைகள் வருதா? புக்ல நமக்கு 3 கட்டுரைகள் இருக்கு. அது போக பொது கட்டுரைகள் வருதா? நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கம்மிங் மண்டேல இருந்து ஒரு அதிரடியான ஆஃபர்ன்ற மாதிரி 10th 5 சப்ஜெக்ட்டுக்குமே A to Zக்கான இம்பார்ட்டன்ஸ் போடப்படும். இதுல வந்து தனித்தனியா உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் பிரியாது. ஃபார் 2 மார்க்ஸ், ஃபார் 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் தனித்தனியா பிரிச்சு போடாம எல்லாத்தையும் ஒரே PDF நம்ம போட்டு உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த PDF மட்டும் படிச்சிட்டீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க மார்க். அப்படிதான் தமிழுக்கு ஒரு PDF கொண்டு வந்திருக்கேன். தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்க 7 கதை இருக்கு. ஆனா 7 கதையும் படிக்க தேவையில்ல. நான் சொல்லக்கூடிய அந்த 2 கதையை நீங்க படிச்சாலே போதுமானது. உங்களால ஒரு ஸ்டோரி கண்டிப்பா அட்டன் முடியும். தமிழ்ல இருக்கிற நெடுவினாக்கள் எல்லா நெடுவினாக்களும் படிக்கணுமா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலரான அந்த 3 நெடுவினாக்கள் படிச்சாலே உங்களால ஷுவரா அட்டன் பண்ண முடியும். இதுக்கு உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஆஃபலி எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுடைய பசங்க, எங்க இன்ஸ்டியூட்ல இருக்க பசங்க தமிழ் கதை மொத்தம் 3 கதையை எக்ஸாமுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெடுவினாக்களும் 3 சொல்லியிருப்பாங்க, கட்டுரை 3 சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ வேணா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு, நீங்க போய் பாத்துட்டு வாங்க. அந்த 3 கதையில 2 கதை ஆஃபலி எக்ஸாம் கேட்டாங்க. அந்த 3 நெடுவினால இருந்து 2 நெடுவினா ஆஃபலி கேட்டாங்க. அந்த 3 கட்டுரையில இருந்து 1 கட்டுரை அப்படி ஆஃபலி கேட்டாங்க. அப்புறம் என்ன பயப்படுறீங்க? இது தமிழுக்கு மட்டும் தான் நினைக்கிறீங்களா? தமிழ்ல இருக்க எல்லா 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் சேம். அப்படி அடுத்த சப்ஜெக்ட் ஆன இங்கிலீஷும் அதே தான். உங்களுக்கு 7 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 7 சாப்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்பயும் பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் டெப்தா பார்த்திருக்கோம். 10 into 5 15 மார்க்ஸ் ஒரு பெரிய செக்ஷனும், அப்புறம் 2 8 மார்க்கான செக்ஷனும் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 1 மார்க் செக்ஷன் இங்க பீரியடா பிரியுது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமட்டிக் செக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலான இடம். இந்த கிராமட்டிக்கை தவிர்த்து இந்த 10 and 5 மார்க்ஸ் எப்படி அட்டன் பண்றது, அதுல கொடுக்கக்கூடிய எல்லா செக்ஷனும், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா செக்ஷனும் கிளியரா எப்படி அட்டன் பண்றதுன்னு ஒரு டீடைல்டான வீடியோ அனுப்பி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா திருப்பியும் அந்த வீடியோட வரும். இந்த இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எப்படி ப்ரோஸோட பேராகிராஃப் அட்டன் பண்றது, போயமோட பேராகிராஃப் அட்டன் பண்றது, சப்ளிமெண்டரியோட பேராகிராஃப் அட்டன் பண்றது, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கமிங் டியூஸ்டே வரப்போது உங்களுக்கு வீடியோ. அதில் வீடியோ மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. அதை மட்டும் படிச்சாலும் நீங்க இங்கிலீஷ்ல 95+ ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேத்ஸ் சொல்லவே வேணாம். கோல்டன் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு மேக்ஸ்க்கு பல வீடியோ நம்ம இறக்கிருக்கோம். ஆனா இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா மேக்ஸ் வீடியோலுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 110 சம் 120 சம் கொடுத்துருக்கோம். ஆனா 69 சம்ஸ் ஒரு சம்ஸ் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் படிச்சா 7 5 மார்க் கட்டணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அதிரடியா ஒரு வீடியோ வரப்போது பப்ளிக்காக உங்களுக்கு. இது எல்லா வருஷத்துக்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பரையும் முழுமையா அனலைஸ் பண்ணி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் கேதர் பண்ணி ஒரு 100 5 மார்க் கொடுக்கப்படும். இந்த 100 5 மார்க் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களால சாலிடா 10 5 மார்க் வித் கம்பல்சரியோட அட்டன் பண்ண முடியும். இதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த வீடியோ கமிங் சூன் வரப்போது, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் மேக்ஸ்ல என்ன ஜியோமெட்ரி கிராஃப் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், திருப்பி கொடுக்கதான் போறோம். 2 மார்க் சம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட், 1 மார்க் புக் இன்னர் கொஸ்டின்கான இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் கொடுக்கதான் போறோம். டீடைல்டா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான ஸ்டடி பிளான் வீடியோ போடதான் போறோம். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் லாஸ்டா முந்தா நேத்து நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் சொல்லிட்டு சயின்ஸ் வீடியோ மொத்தத்தை இறக்கிருப்போம். அதுலயுமே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தரீங்களா, இன்னும் கொஞ்சம் கொஸ்டினை கம்மி பண்ணி தரீங்களா,
கம்மி பண்ணி கொடுத்தாலும் எங்களால 75 அவுட் ஆஃப் 75 சயின்ஸ்ல எடுக்கணும் சார். நாங்க 3 7 மார்க்கையும் நாங்க அட்டன் பண்ணோம் சார். பயாலஜில இருந்து கேட்கறதா இருக்கும், பிசிக்ஸ்ல இருந்து கேட்கறது, கெமிஸ்ட்ரி 3 நாங்க அட்டன் பண்ணோம் சார். எங்களுக்கு ஏதாவது ஐடியாவும் நிறைய கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரமா வரப்போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் சோசியலும் சேம் அதேதான். ஓகேவா? ஹிஸ்டரி பார்ட்னர், ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கு. நேத்து ஒரு 20 5 மார்க் வீடியோ போட்டோம். அந்த 20 5 மார்க் வச்சு 5 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். என்னது மேப்பும் டைம் லைன் இல்லாம அந்த 20 5 மார்க் கட்டு 5 அட்டன் பண்ணி முடியும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். நிறைய பேர் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நான் பார்த்தேன் சார். ஆஃப் அலி கொஸ்டின் பேப்பர் நீங்க சொன்ன செக் பண்ணி பார்த்தோம், அப்படியே இருக்கு சார், அப்படியே வந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் அதுல இருந்து 6-7 கொஸ்டினே வந்திருக்கு சார், வித்தவுட் டைம் லைன் மேப் இல்லாம. அப்பதான் 9 கொஸ்டின் அதுல இருந்து மேப்பும் டைம் 9 வந்து நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு அதிரடியா அந்த 10th 5 மார்க் கொண்டு வர போறோம். அந்த 20ஓட சேர்த்து ஒரு 10 5 மார்க் கொண்டு வரோம். அந்த 10 5 மார்க்கையும் சேர்த்து 20 + 10 30 5 மார்க் நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால 10th சோசியல்ல 10 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். அப்படிப்படியான ஒரு அதிரடியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வர போறோம். அப்புறம் என்ன, 5 சப்ஜெக்ட்டுக்குமே நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், ஸ்டடி பிளான்ல வந்து சார் ஏன் அவங்க என்ன பண்ண போறதுலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க உங்களுக்கு என்ன பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சாதானே நீங்க என்ன பண்ணணும்ன்றது உனக்கு முதல்ல தெரியும். அதுக்காக தான் கம்ப்ளீட் இந்த இம்பார்ட்டன் எல்லாம் உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம். நீ பண்ண வேண்டியது என்ன, இந்த 800 மணி நேரங்கள இதுல உனக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமான சப்ஜெக்ட். இப்ப பர்டிகுலரா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனுக்கு மேத்ஸ் வராது, ஒரு பிள்ளைக்கு சயின்ஸ் வராது, ஒரு பிள்ளைக்கு தமிழ் வராது, ஒரு பிள்ளைக்கு சோசியல் வராது, ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல கஷ்டமா இருக்கும், 2 பேருக்கு 2-3 சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். இப்படி உன்னுடைய அந்த கஷ்டமான சப்ஜெக்ட் நீ எடுத்து என்ன பண்ணுனா, ஒரு நாளில் சராசரியா இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல உன்னுடைய தூக்கத்துக்கு 8 மணி நேரங்கள் போக மீதம் இருக்கின்ற நேரங்கள்ல உன்னுடைய உணவு, உன்னுடைய உடலை சுத்திகரிப்பதற்கு, இது எல்லாத்துக்கும் நேரங்கள் ஒதுக்குனது போக இனி நீ அதிகமா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான் உன்னுடைய ஸ்டடீஸ்க்காக தான். சிம்பிளா அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு நாள்ல சராசரிமா உனக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 4 மணி நேரங்களை ஒதுக்கி பாருங்க. என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃபார் ஸ்டடி பிளான் ஃபார் நீங்க 480+ எடுக்கிறதுக்கான என்னுடைய சூப்பரஸ்ட் பிளான் என்ன தெரியுமா? டெய்லி ஒரு எக்ஸாம் எழுதுங்கப்பா. டெய்லி நைட், காலையில இருந்து நைட் ஒரு 9 மணி 10 மணி படிச்சிருங்க. படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 9 மணிக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பர் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஒரு நாள் இங்கிலீஷ், ஒரு நாள் தமிழ். அதிகமா உனக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும் அந்த சப்ஜெக்டோட மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சொல்லிட்டு நம்ம எவ்வளவு மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் போடதான் போற கண்டினியூவா. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டெய்லி காலையில இருந்து ஃபுல்லா படிச்சுட்டு நைட் உட்காந்து எக்ஸாம் எழுதிப்பாரு. இப்ப நீ எழுதும் பொழுது என்ன ஆகும், உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா வரும், பிரசன்டேஷன் கரெக்டா வரும், டைம் மேனேஜ்மெண்ட் உனக்கு ஃபாலோ பண்ண போறோம். நீ ஏன் கொஸ்டின் பேப்பர் எழுதினாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெய்லி ஒரு எக்ஸாம், இந்த 35 நாள்லயும் ஒரு 30 எக்ஸாம், குறைஞ்சபட்சம் ஒரு 25 எக்ஸாம் வந்து 35 நாள்ல நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கேன், உனக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்டாலும் ஒன்னால அட்டன் பண்ண முடியும். உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைச்சிரும், பிரசன்டேஷன் கிடைச்சிரும், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா வந்துடும். அப்புறம் என்ன பயம், 25 கொஸ்டின் பேப்பர் நீ அட்டன் பண்ணிட்டாலே நீ ஈஸியா எக்ஸாம் எழுத முடியும். ஒன்னால எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும், எங்க இருந்து கம்பல்சரியை செட் பண்ணாலும், எங்க இருந்து புக் 1 மார்க் செட் பண்ணாலும் உன்னால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். தயவு செய்து பயப்படாது, இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. அப்புறம் ஃபுட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இருக்கப்பட்ட குறைந்த நாட்கள்ல உணவை கரெக்டா எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? உங்க உடலுக்கு ஏற்ற உணவை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? அவுட் சைடு ஃபுட்டை டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் எவ்ரிதிங். ஓகேவா? உன்னுடைய தூக்கமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்துல லேட் நைட் தூங்காதீங்க. இப்ப நான் சொன்னல 9 மணி இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் எனக்கு எக்ஸாம் எழுதுங்க. அப்புறம் நல்லா படிச்சுட்டு மார்னிங் ஒரு 5 to 6 எந்திச்சு படிங்க. ஓகேவா? குறைந்தபட்சம் ஒரு நாளுக்கு ஒரு 7 இருந்து 8 மணி நேரம் தூக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பசங்க அந்த கடைசியில உட்காந்து நைட் எல்லாம் விடிய படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உடம்ப எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸாம் ஹால்ல போய் எழுத முடியும். அதே ஞாபகம் வச்சுக்கோ. கிளைமேட் எல்லாம் மாற போகுது. ஓகேவா? பனி முடிந்து வெயில் உருவாக போற காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அதனால அந்த சூழ்நிலையும் கரெக்டா கவனிச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் கண்டிஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே சொல்றதா, அது கொஞ்சம் இந்த ஒரு 40-50 நாள் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிரு. அவனும் சந்தோஷமா படிக்கட்டும், நீ சந்தோஷமா படி. 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து அப்புறம் ஜாலியா இருங்க. யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த போன்ஸை ஓரம் கட்டிடு, உன்னுடைய கேம் எல்லாம் ஓரம் கட்டிடு. உன்னுடைய பர்சனலா நீ விளையாடுற கேமை
ஓரம் கட்டிட்டா உன்னுடைய இந்த 10th கேம் வந்து நல்லபடியா நீ உன்னால முடிக்க முடியும். இந்த கேமை எண்ட் பண்ணும்போது சக்சஸா எண்ட் பண்ணுவ, ஒரு வின்னரா எண்ட் பண்ணுவ. ரன்னரா எண்ட் பண்றியா அல்லது தோழரா எண்ட் பண்றியா இல்ல வின்னரா எண்ட் பண்றியா, இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 800 hours உங்களுக்கான hours, மிஸ் பண்ணிடாத. எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் ஒரு சில நேரங்கள் கொடுப்பாரு. அந்த மாதிரி இந்த அவர் வந்து கடவுள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கோல்டன் 800 hours வச்சுக்கலாம். மிஸ் பண்ணாம நான் சொன்ன எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா அப்டேட்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு சராசரியா ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ் ஒதுக்கி ஒரு பிளான போட்டு உட்காந்து படிச்சு பாரு. நீ நல்ல மார்க் எடுக்க முடியும். 480+ கன்ஃபார்ம். பயப்படாத. தமிழ் மீடியம் பசங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, சார் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. தமிழ் மீடியம் பசங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கம்மிங் மண்டேல இருந்து இப்ப 10th இங்கிலீஷ் மீடியத்தோட சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கீழே வந்துடும். ரெண்டுக்குமே வரும். நீங்க பயப்படாதீங்க. 2 பேருமே படிச்சிடலாம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் எங்களோட பிள்ளைங்க தான். எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கதான் போதும். 12th ஆகட்டும், 10th ஆகட்டும், 11th போட போறோம், 9th ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாருமே அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா இந்த கேம சக்சஸா வின்னரா நீங்க என் பண்ணி உங்களுடைய 11th லைஃப்ல நுழையிறதுக்கு என்னுடைய வாழ்ந்துட்டோட இந்த வீடியோக்கு ஒரு என் கார்டு கொடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.